அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஒரு சின்ன பதிவு. என்னுடைய கருத்து தங்கத்தை குறிச்சு என்னன்னா, அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு 2 குரு. அவங்களுக்கு வணக்கங்கள், நன்றிகள். ஒன்று ஐடபிள்யூ இன்டர்நெட் வாரியர்ஸ், இன்னொன்று கதிர். இவங்க 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நான் குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னொருத்தர் குருவாக இருக்கிறார். அவர் கிறிஸ்தவத்தில் அதை சார்ந்து அந்த உண்மைகளை சார்ந்து இருக்கிறார். அவருடைய பெயரும் பிறகு நான் வேற பதிவில் சொல்கிறேன். சரி, விஷயத்துக்கு வரேன். எதை குறிச்சுன்னா, இப்போது தங்கத்தை குறித்து ஈலர் பாஸ்கர் அவர் பேசியிருக்கிறாரு. எப்போனா ஒரு 4 வாரம் முன்னாடி. இப்போ இந்த வீடியோ போடுறதே நான் ரொம்ப லேட்டு. நான் இப்போ தான் பார்த்தேன். அதனால் தங்கத்தை குறித்து பேசுகிறாரு. அவர் பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் அவர் இன்னொரு இடத்துல இருந்து அந்த விஷயத்தை எடுத்து நான் பேசின மாதிரி, அதாவது அவர் பேசின மாதிரி அதை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ இன்னொருத்தர் பேசுகிறாங்கன்னா, ஆமாம் அவர்கிட்ட இருந்து நான் அதை காப்பி அடித்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லலாம், தவறு கிடையாது அது. ஆனால் அது நான் தான் பேசினேன்னு சொல்கிறது தான் அது தவறு. அதனால் ஈலர் பாஸ்கர் அவர் முன்ன மாரி இல்லை. அவர் சொல்கிற அந்த பயிற்சிகள், அந்த உணவு முறை, மற்ற காரியங்கள் ஓகே. மற்றபடி அவர் இலுமினாட்டி தங்கத்தை குறிச்சுலாம் இப்போது அவ்வளோ பேசுறது கிடையாது. அதாவது இலுமினாட்டி குறித்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி அவர் பேசியிருக்காரு. அதுனா அந்த இலுமினாட்டி பேசிக்கான அந்த அதை 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 மாத்திரம் பேசியிருக்காரு. அது இலுமினாட்டிக்கு மேலே இன்னும் எத்தனை கிரேடு அதெல்லாம் இருக்குது. அதனால் அதை ஒண்டி பேசியிருப்பார். அப்புறம் இவர் தங்கத்தை குறித்து இந்த வீடியோ போட்டார்ல, 12 நிமிஷம் வீடியோ. அதை பார்த்தேன். பார்க்கும்போது நான் பல வருஷமாக தங்கத்தை குறித்து பேசின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஈலர் பாஸ்கர் கோல்டுன்னு யூடியூப்பில் டைப் பண்ணால் ஒரே ஒரு வீடியோ பேசியிருப்பார் 2 வருஷம் முன்னாடி. அப்போ பார்க்கும்போது அவர் பல வருஷமாக பேசலை. 2 வருஷம் முன்னாடி ஒரு சாம்பிளாக வீடியோ பேசியிருப்பார், ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில். அப்புறம் எப்படின்னா, இன்னொரு யூடியூப்பை பார்த்து அவர் அங்கேருந்து அந்த விஷயத்தை கேதர் பண்ணி இவர் சொன்ன மாதிரி யூடியூப்பில் பேசுகிறாரு அந்த தங்கத்தை குறித்து. ஆனால் தங்கத்தை குறித்து அதிகமாக பேசுனது யாருன்னா, இன்டர்நெட் வாரியர்ஸ் என்கிற ஒரு யூடியூப் சேனல். அவங்க பல வருஷம் முன்னாடியே தங்கத்தை குறித்து அக்கு வேறு ஆணி வேறா டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள். அப்புறம் நம்ம கதிர் பேசியிருப்பார். 2 பேரும் தெளிவாக பேசியிருப்பாங்க. தங்கம் எப்படி, எதனால் தங்கம் ஏறுது இறங்குது, எதுக்காக தங்கம் யூஸ் பண்ணப்படுது, தங்கத்தை வச்சு எப்படி வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, தங்கம் அன்றும் இன்றும் எப்படி மாறாது சொல்லிட்டு தங்கத்தை குறித்து அவங்க டீட்டெயிலாக பேசியிருக்கிறாங்க. நான் வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஈலர் பாஸ்கர் இப்போ முன்ன இலுமினாட்டி பேசியிருந்தாரு. இப்போ அதை விட்டுட்டு இப்போ இந்த உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உணவுகள் அதை பற்றி அதில் மும்முரமாக இறங்கிட்டாரு. ஒரு அவர் மாறி இருக்கலாம், விலை போயிருக்கலாம், அது நீங்களே நிதானிச்சுக்கோங்க. ஆனால் முன்ன மாரி இல்லை. அது ஒருத்தர் வீடியோவை எடுத்து அவர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பேசும்போது தான் இதுவாக இருக்குது. இல்லை, அவங்க பேசின அந்த யூடியூப் சேனல் ஆச்சுன்னா சொல்லியிருக்கலாம். எதனால் எப்படின்னு தெரில, அவர் திடீர்னு மிஸ் பேசுகிறாரு சொல்லிட்டு ஏதோ காரியம் இருக்கும். அதனால் நான் சொல்லுவது என்னன்னா, தங்கத்தை குறித்து இன்டர்நெட் வாரியரும் கதிரும் தான் பேசியிருக்காங்க. ஈலர் பாஸ்கர் அங்கே அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே பேசியிருக்கிறாரு. ஆனால் தங்கத்தை குறித்து ஈலர் பாஸ்கர் டீட்டெயிலாக பேசலை. இந்த 12 நிமிஷம் வீடியோவில் கோல்டு ஏறும் மக்களுக்கு தெரியும் தான், அது பெரிய விஷயம் கிடையாது. அதில் 1-2 விஷயம்லாம் பேசியிருப்பாரு. ஆனால் அவருடைய கிடையாது, மற்றவங்களோட காப்பி பண்ணி பேசியிருக்காரு. அதனால் யார் பேசினாலும் அப்படி எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடி யார் பேசுகிறாங்க, எது உண்மை, எது ஆணித்தனமாக பேசுகிறாங்க, அது நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். யார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் உண்மையாக பொய்யா, அதுக்கு முன்னாடி யார் பேசிக்கிறாங்க, அந்த கிரெடிட்ஸ் யாருக்கு சேரணும், அதை நம்ம பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், செயல்படுங்க. இன்னும் இது பேசலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். தங்கத்தை குறித்து தங்கம் வாங்குறதுனா 999 காயின்ஸ், இந்த 24 ஒரிஜினல் கோல்டு, அது வாங்குங்க. அப்போ தங்கத்தை பார்த்தா வெள்ளி கூட வாங்க முடியாது, செம்பு கூட வாங்க முடியாது, அந்தளவுக்கு
வெள்ளி ரேட்டு பயமாக ஏறி இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே.